4வது அதிகாரம் 1-7 வரை உள்ள வசனங்கள். பழைய ஏற்பாட்டில் 468வது பக்கம். பழைய ஏற்பாட்டில் 468வது பக்கம். எடுத்த ஒருவர் வாசிக்கும்படியாக தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவருக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவேன். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கிக் கொள்ள வந்தான் என்றான். எலிசா அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவர், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியானதை வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றார். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் பார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்தபின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீதலை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். இந்த பகுதியில் நாம் என்ன சிந்திக்க இருக்கிறோம் என்று பார்க்கும்போது, நம்முடைய விசுவாச குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்ப்பதில் தேவனுடைய சித்தம் என்ன? God's way of solving the problem among the believers. விசுவாச குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்ப்பதில் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை இந்த பகுதியிலிருந்து நாம் சில தேவ சித்தமான காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். முதலாவதாக நம்ம பார்க்கும்போது பிரச்சனை எங்கே இருக்கிறது? the problem, where is the problem அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதலாவது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், எலியா தீர்க்கதரிசியுடைய காலத்துல தீர்க்கதரிசியுடைய புத்திரரில் ஒருவன், எலியாவோடு தீர்க்கதரிசியா இருந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர், ஒரு தேவனுடைய மனிதனுடைய குடும்பம், அங்கே என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, அவர் இறந்து போகிறார். ஒரு நாள் அங்கே அவருடைய மனைவி 2 பிள்ளைகள் அங்கே கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அவர் ஏற்கனவே பொருளாதாரத்தில் கடன்பட்ட நிலைமையில் இருக்கிறாரு. அந்த நாட்களில் கடன்பட்டு அந்த கடனை கொடுக்க முடியாவிட்டால் கடன் கொடுத்தவனுக்கு அவர்கள் அடிமையாக வேண்டும். இப்போ இங்க இந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவி, இறந்து போன அந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவி இடத்துல கடன் கொடுத்தவர், உன்னுடைய 2 மகனை எனக்கு அடிமையாக கொடு என்று கேட்கக்கூடிய ஒரு நிர்பந்தமான நிலைமையில ஒரு தீர்க்கதரிசியினுடைய குடும்பம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இங்கே இந்த தீர்க்கதரிசியை குறித்து பார்க்கும்போது, அந்த இறந்து போன மனிதன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? இங்கே அந்த பெண்மணி எலிசா தீர்க்கதரிசி இடத்துல சொல்லுறாங்க, எலிசாவை பார்த்து, உமது அடியானாகி என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். அவர் இறந்து போனவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு உண்மையுள்ளவனாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வந்த ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். நமக்கு வேதம் கற்றுத்தருகிற உண்மை என்னன்னா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். நம்ம தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். ஸோ இங்க வேதம் சாட்சி கொடுக்கிறது, இங்க தீர்க்கதரிசியான இந்த மனிதன், இறந்து போனவர் கர்த்தருக்கு பயந்து நடந்த உண்மையான ஊழியக்காரன். இப்போ மனைவியும் பிள்ளைகளும் கைவிடப்படுகிறாங்க, கடன்காரலா இருக்கிறாங்க. கடன் கொடுத்தவன் அந்த பிள்ளைகளை அடிமையா கொடு அப்படின்னு கேட்கிறான். எப்படிப்பட்ட நிர்பந்தமான நிலைமை அப்படின்னு நம்ம பாருங்க.
பிரச்சனைகள் என்கிறது எல்லா மனுஷனுக்கும் உள்ளது. நம்ம உண்மையா இருக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோம். அதனால நம்ம உலகத்தில் இருக்கிற எந்த பிரச்சனையும் நமக்கு வரக்கூடாது, நோய் வரக்கூடாது. நோய் அல்லது ஒரு இழப்பு வந்தால் நம்ம கேட்குற கேள்வி, ஏன் எனக்கு ஆண்டவர் வருது அப்படிங்கிற கேள்வியை கேட்குறோம். நீங்கள் வசனத்தை வச்சு கூட நம்ம கேட்கலாம் இல்லையா? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், எங்கே நான் தப்பு பண்ணினேன்? என்னுடைய புருஷன் எங்க? இந்த மனைவி யோசிக்கலாம், என்னுடைய புருஷன் என்ன தப்பு பண்ணாரு, என்னுடைய பிள்ளைகள் என்ன தப்பு பண்ணாங்க, நான் என்னுடைய ஊழியத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த நான் என்ன பண்ணேன்? ஒருவேளை இந்த தீர்க்கதரிசியாகிய எலிசாவிடத்தில் அந்த பெண்மணி பேசும்போது, அந்த தீர்க்கதரிசியின் இடத்துல அவ சொல்லும்போது அவ சொல்றா, உமது அடியானாகி என் புருஷன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண்மணி ஒரு மிகுந்த ஆதங்கங்களோடு, ஏன் எனக்கு இப்படி நடக்கணும், பல கேள்விகளோடு தான் தன்னுடைய பிரச்சனையை அந்த தீர்க்கதரிசி இடத்துல பிரசன்ட் பண்றதான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். பிரச்சனைகள் இந்த உலகத்துல வாழுகிற ஒவ்வொரு நாளிலும் உயிரோடு நாம் இருப்போமே, ஆனால் நாம் எப்படி கர்த்தருக்கு பயந்து நடந்தாலும் உண்மையா இருந்தாலும் நாம் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆனால் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிற மனுஷன், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனை கர்த்தரை மகிமைப்படுத்தும். அது தேவனுக்கு மகிமையாக இருக்கும் என்பதுதான் உண்மை. அநேக மிஷனரிமாருடைய வாழ்க்கை சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட தேவ மனிதனுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்தியாவுக்கு அனுப்பப்பட்ட அப்போஸ்தலன் என்று சொல்லக்கூடிய வில்லியம் கேரி தன்னுடைய பிள்ளைகளுடைய மரணத்தை சந்தித்தது, தன்னுடைய பிள்ளைகளை தானே குழி தோண்டி மரித்த பின்பு அடக்கம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில சில நெருக்கமான அனுபவங்கள் நடந்தது. ஆனால் அவைகள் தேவனுக்கு மிகுந்த சாட்சியாக மாறினது. அந்த ஒவ்வொரு சம்பவங்களும் கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்திற்கும் மிகுந்த அவைகள் படிக்கல்களாக மாறின. உண்மையான மனுஷனுடைய வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள், இழப்புகள் கர்த்தருடைய மகிமையாக ஆசீர்வாதமாகவும் மாறி இருக்கிறது என்பதை தான் வேதமும் விசுவாச வாழ்க்கையினுடைய சரித்திரங்களும் நமக்கு முன்வைக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இங்கே இந்த பெண்மணி 2 பிள்ளைகள், கைவிடப்பட்ட நிலைமை. அந்த நாட்களில் தன்னுடைய பிள்ளைகள் அடிமையாக்கப்படுவது என்பது, அடிமை என்பது மிக கடினமான, அவர்கள் விலங்கிடப்படுவார்கள். அவங்களுக்கு எந்த சுதாதீனமும் எதுவுமே இருக்க முடியாது. அதை தீர்த்து கொள்வதற்கு அந்த பெண்மணி இடத்தில் ஒன்றுமில்லை. மிக கடினமான ஒரு சூழ்நிலை அங்கே அனுமதிக்கப்படுகிறது. அங்கே கர்த்தருடைய தீர்க்கதரிசி வருகிறார். அவருக்கு முன்பாக அவரிடத்தில் அந்த பிரச்சனை பிரசன்ட் பண்ணப்படுகிறது. அங்கே என்ன நடக்கிறது என்பது பார்க்கும்போது 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாருடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். கர்த்தர் நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எங்கிருந்து ஆரம்பிக்கிறார்? From where he started to solve our problem, from what we have. எது நம்மிடத்தில் இருக்கிறதோ, எது நம்மால முடியுமோ அவைகளிலிருந்து நம்முடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு ஆரம்பமாகிறது. அவளுடைய பிரச்சனைக்கு முன்பாக அவளிடத்தில் இருந்தது மிக குறைவானது. அது அவளுடைய பார்வையில, மனிதனுடைய பார்வையில அங்க இருக்கிறதான தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு பிரச்சனைக்கான தீர்வே கிடையாது. ஆனால்
தேவன் அந்த காரியத்துக்குள்ளால வரும்போது நம்மிடத்தில் இருக்கிற மிக குறைவானது, மிக கொஞ்சம் நம்முடைய தேவைக்கு அதிகமானதாக கர்த்தரால் மாற்றப்படும். இங்க நம்ம பார்க்கும்போது அந்த பெண்மணி சொல்றாங்க, எலிசாவை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லென்றார். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேற ஒன்றுமில்லை. அதாவது அதில் ரெண்டு விஷயத்தை ஒன்று ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. ஒன்று ஒரு குடம் ஒன்று மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் கேட்காததுக்கு ஒரு பதிலை சொல்கிறாங்க, இதை தவிர வேற எதுவுமே இல்லை. எலிசா தீர்க்கதரிசி எது இருக்குன்னு தான் கேட்டாங்க, எது இல்லைன்னு நினைச்சல கேட்கல. அப்போ அந்த இடத்துல அவங்களுடைய மனநிலையை ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. அதாவது இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்? அதாவது இன்னைக்கு நம்ம அநேக காரியங்கள், என்னால் என்ன செய்ய முடியும், எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன், எனக்கு பலன் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு வேலை கிடையாது, எனக்கு பொருள் கிடையாது. அதாவது இயலாமையை நினைக்கிறோம். அது மனித இயல்பு தான். அந்த பெண்மணி அதைத்தான் சொல்றாங்க, இந்த ஒரு கூட எண்ணெய் தவிர வேற எதுவுமே என்னிடத்துல இல்லை. ஒருவேளை அவங்க கேட்டிருக்கலாம், என்கிட்ட இருக்கிறத வச்சு நீங்க எப்படி என் பிரச்சனையை சால்வ் பண்ண போறீங்க, இது நடக்கக்கூடிய காரியமா, நீங்க என்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டு என்ன பிரயோஜனம், ஏதாவது நீங்க என்ன செய்யுங்க, கொண்டு வந்தா ஏதாவது அற்புதமா தீர்க்கதரிசி செய்தாதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா the miracle starts from what we have. நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ அதிலிருந்து தேவனுடைய அற்புதங்கள், தேவன் நம்முடைய தேவைகளை சந்திப்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. நம்முடைய பொருள், நம்முடைய கல்வி, நம்முடைய பலன், நமக்கு தந்திருக்கிற சூழ்நிலை, அதை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்து கர்த்தரை பற்றி கொள்ளும் போது அதை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் ஒரு ஜனக்கூட்டத்துக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு. சில பிரசங்கம் கேட்டுட்டே இருந்தாங்க, யாருக்கும் பசி தெரியல. ஆனா தேவன் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய தேவை அறிந்து மனதுருகி இவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று தன்னுடைய சீஷர்களை கூப்பிட்டு இவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்க, எப்படி முடியும்? அப்ப அவர் கேட்ட கேள்வி என்ன இருக்கிறது? ஒரு சிறுவனிடத்தில் என்ன இருந்தது? 5 அப்பமும் 2 மீன்களும். அவங்க அப்போ அந்த சீஷர் சொன்னாங்க, இதை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்? 200 பணத்திற்கு நம்ம வாங்கினா கூட இவங்களை எல்லாம் போஷிக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, இருக்கிறத என்னிடத்துல கொண்டு வாருங்கள். அவர் அதை ஆசீர்வதித்து மிகுந்த எல்லாரும் போஷித்து 5000 பேர் போஷித்து 12 கூடைகள் நிறைய என்ன செய்தாங்க, மீதம் எடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். ஸோ இங்க நம்ம பார்க்கும்போது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மிடத்துல எது இருக்கிறதோ அதிலிருந்து ஆரம்பிக்கிறது. எது இருக்கிறதோ அதை நாம் ஆண்டவரிடத்துல கொடுத்து நம்முடைய பலனை, நம்மால எது முடியுமோ அதை ஜெபத்தோடு செய்ய ஆரம்பிக்கும் போது நம்முடைய தேவைகளை கர்த்தர் என்ன செய்ய முடியும், அதிலிருந்து என்ன செய்ய முடியும், சந்திக்க முடியும். அது ஒரு அருமையான ஒரு காரியத்தை தான் நம்ம இங்க கற்றுக்கொள்கிறோம். அப்பொழுது 3-4 வசனங்களை ஒரு 3வது வசனத்தோடு ஒரு வாசிப்போம். அடுத்த வசனத்தை வாசிப்போம். போதும். எலியா தீர்க்கதரிசி என்ன செய்தார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அவள் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு ஆலோசனை கொடுத்தாரு. என்னன்னா, அப்பொழுது அவன் நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லா இடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளையுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றார். எலியா தீர்க்கதரிசி
அவளிடத்துல என்ன இருக்கிறதோ அதை என்ன செய்ய வேண்டும் என்கிறதான ஆலோசனையை கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தருடையத்திலிருந்து பெற்று அவர்களுக்கு கொடுக்கிறதா நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த ஆலோசனை இது தீர்க்கதரிசி என்றும் இது கர்த்தருடைய வழிநடத்திலிருந்து வருகிறது என்பதை விசுவாசித்து அவை கீழ்ப்படிந்து அதன்படி செயல்பட்டதுனால அது அங்கே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவளுக்கு கொடுத்தது. அதன் மூலமாக அவளுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது என்பதை நாம் அறிகிறோம். ஓகே, சபை, விசுவாச குடும்பங்கள், கர்த்தர் நம்மை ஒருவருக்கொருவர் அவயவங்களாக நம் மூலமாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நாம் ஒருவருக்கு ஒரு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய சபையில விசுவாச குடும்பங்கள் அந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவியை போல பல நெருக்கடிகளுக்குள் அனுமதிக்கப்படுகிறாங்க, வேடிக்குள் அனுமதிக்கப்படுகிறாங்க, கடன் பிரச்சனைக்குள் அனுமதிக்கப்படுகிறாங்க, பல போராட்டங்களால் அனுமதிக்கப்படுகிறாங்க. அதிலிருந்து தீர்வு எவ்விதமாக உண்டாக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நாம் ஒருவருக்கொருவர் ஜெபிக்கவும் ஆலோசனை சொல்லவும் வேத வசனத்திலிருந்து அந்த பிரச்சனைக்கான ஆலோசனைகளுக்கு வேத வசனத்திலிருந்து நம்பிக்கையை கொடுத்து சொல்லவும் நாம் அவயவங்களாக வைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் விசுவாச குடும்பங்களுடைய பிரச்சனைகளை தீர்வு செய்யும்படியாக கர்த்தருடைய வசனங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த வசனங்களை எடுத்து நாம் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யும்படியாக ஜெபிக்கும்படியாக பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு சில வேளையில் அவங்க கற்றுக்கொண்ட வசனங்களை எல்லாமே மறந்து போயிடும், அவங்க கேட்ட செய்தி எல்லாம் போயிடும், ஒரே ஒரு இடத்துல தான் இருப்பாங்க, அந்த பிரச்சனையிலேயே மைண்ட் இருக்கும். அந்த தீர்க்கதரிசியுடைய மனைவியை போல எலிசா அங்க போறாரு. அவங்க சொல்றாங்க, உம்முடைய அடியான் மரித்து போனான், எங்களிடத்துல ஒன்றுமில்லை, கடன்பட்டு போனோம், கடன் கொடுத்தவன் எங்களுடைய பிள்ளைகளை அடிமையாக கொண்டு போயிருக்கிறான். பிரச்சனைகள்ல தான் உங்களுடைய மைண்ட் இருக்கும். சபை எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது? விசுவாச ஐக்கியம் என்பது எதற்காக? அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவர்களை சந்திப்பதற்காக, அவர்களுக்காக ஜெபிப்பதற்காக. உண்மையான பாரத்தோடு விசுவாச ஐக்கிய உணர்வோடு நாம் இருப்போமே ஆனால் நம் மூலமாக விசுவாச குடும்பங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வுகளை ஆலோசனைகளை கர்த்தர் கொடுப்பார். ஒருவேளை சில நேரத்தில் நீங்க பொருளுதவி செய்ய முடியும், சின்ன உதவிகள், ஒரு சின்ன ஆலோசனை ஒருவருடைய பிரச்சனையை முற்றிலுமாக மாற்றும். ஒரு சின்ன உதவி அவங்களுடைய பிரச்சனையை மாற்றும். நம்மல்ல, நம்மோடு இருக்கிற கர்த்தர், கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் செயல்படும் போது கர்த்தர் நம்மை ஒருவருக்கொருவர் ஆசீர்வாதமாக பயன்படுத்துவார். ஆபிரகாமிடத்துல கர்த்தர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். So we can be a blessing to others. We want to be a blessing to others. அதற்காக தான் கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆளுடைய பிரச்சனையை முற்றிலுமா தீர்ப்பதற்கல்ல, பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வழிகாட்டிகளாக கர்த்தர் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்று அதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவர் கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் பரிந்து பேசக்கூடியதான பரிகாரிகளாக நாம் இருக்கிறோம். நாம் பரிந்து பேச முடியும், ஜெபிக்க முடியும், கொடுக்க முடியும். நாம் கொடுத்து மற்றவருடைய தேவை சந்திக்கப்படுவதல்ல, அதை கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் அவைகள் மிகுந்த ஆசீர்வாதமாக மாறும். கலாத்தியர் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒரு வாசிப்போம். ஆகையால்
மூலமாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு நன்மை செய்ய கடவுள். நமக்கு கொடுத்த விசுவாச அளவுத்த கதை யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவோம். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தோடு இருக்கும்போது, ஜெபிக்கும் போது, கர்த்தர் உங்களை நடத்தும் போது, அது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும் போது, சின்ன உதவிகள், சின்ன ஆலோசனைகள் ஒருவருடைய நோயை குணப்படுத்தும். சின்ன உதவிகள் ஒருவருடைய பொருளாதார தேவையை சந்திக்கும். சின்ன உதவிகள் அங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், சில வார்த்தைகள் தீர்க்கும். We are the channels of blessings. நாம் ஒருவருக்கொருவர் ஆறுதலையும் தேர்தலை நிறைவுகளை உண்டு பண்ணும்படியாக கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்களாக நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். எபிரேயர் 13வது அதிகாரம் 16வது வசனத்தை ஒரு வாசிப்போம். எபிரேயர் 13:16. நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கும் ஒரு சின்ன ஆலோசனை. அநேகருடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனையை தீர்த்திருக்கும் ஒரு சின்ன உதவி. கர்த்தர் பயன்படுத்துகிறார் நம்மை. நாம் ஆயத்தமாக இருக்கும் போது, ஜெபிக்கும் போது, ஆண்டவரே நீர் என்னை நடத்தும் என்று ஜெபிக்கும் போது ஆலோசனை இருக்கும். எலிசா தீர்க்கதரிசி அந்த உதவியினுடைய தேவையை சந்திக்கல, அந்த உதவியினுடைய தேவையை சந்திப்பதற்கான ஆலோசனை, தேவ சித்தத்தின்படியான ஆலோசனை அந்த எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த பெண்மணி இடத்துல போனது. அந்த பெண்மணி தன்னிடத்துல இவ்வளவுதானே இருக்குது, நான் இதை வச்சு என்ன செய்ய முடியும் என்று யோசித்துட்டு இருந்தவங்க அந்த எலியா தீர்க்கதரிசி சொன்னாரு, இதை வச்சு நீ இப்படி செய், இதை வச்சு நீ இப்படி செய். அது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஆலோசனை. கர்த்தருடைய ஆலோசனை அவருடைய வேதத்திலிருந்தும் அவருடைய விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளுடைய நம் மூலமாக மற்றவர்களுக்கு கடந்து செல்கிறது. ஒரு உண்மை தெரியுமா? நம்ம எல்லாம் தீர்க்கதரிசி. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் எல்லாம் தீர்க்கதரிசி. நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் நடக்கும்போது வேதத்திலிருந்தும் சில ஆலோசனைகளை சொல்லும்படி நீங்க ஜெபித்து நடக்கும்போது நல்ல வார்த்தைகளை நம்முடைய வாயிலிருந்து மற்றவங்களுக்கு என்ன செய்வாரு? கர்த்தர் கொண்டு வருவார். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் யார் என்கிற அந்த கிறிஸ்து இயேசுவிலே நம்முடைய உயர்வான தேவ சித்தத்தை நம்ம புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். நாம மற்றவர்களை சார்ந்து வாழக்கூடிய பலவீனர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்துவமே ஏதோ ஒரு நபரை சார்ந்து வாழ போதிக்கிறது. நோ, கிறிஸ்துவை அவருடைய வார்த்தையிலே சார்ந்து வாழுவோம். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகளாக ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்களாக இருக்கிறோம் என்கிற விசுவாசத்தோடு என்னை பிரயோஜனம் உள்ளவனாக மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்மை ஒப்பு கொடுத்து வாழும்போது நல்ல எண்ணங்களையும் நல் விருப்பங்களையும் நல்ல ஆலோசனைகளையும் நமக்குள்ளே உண்டு பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள என்ன செய்கிறார்? வாசம் செய்கிறார். வேதம் என்ன சொல்லுது? அவர் விருப்பங்களை செய்கைகளையும் நமக்குள்ள உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். நம் கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்கள். நீங்க நினைக்காதுங்க பணம் மட்டும்தான் கொடுத்து உதவி செய்யணும், இல்லைன்னா நம்ம பொருள் கொடுத்து தான் உதவி செய்யணும். அப்படி இல்லை. ஒருவருடைய தேவையை சந்திக்கிறது கர்த்தர். மனுஷன் கொடுக்கிறதுனாலேயோ மனிதன் உதவியினாலேயோ ஒருவருடைய தேவை சந்திக்கப்படாது. ஆனால் நீங்கள்
நீங்கள் வழிநடத்தப்படுவீர்கள். கர்த்தர் உங்களுடைய கரங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுடைய வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுடைய ஆலோசனைகளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுடைய ஜெபங்களை அநேகருக்கு பிரயோஜனமாக மாற்றுவார். எலிசா தீர்க்கதரிசி அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிறதான ஆலோசனையை அவர்களுக்கு கொடுத்தார். 4-6 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றையும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றார். அவள் அவளிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் பார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது என்னை நின்று போயிற்று. நீங்க பாருங்க எப்படி அவங்களுடைய தேவையில் சந்திக்கப்பட்டது. கர்த்தர் எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக நல்லொரு ஆலோசனை அவர்களுக்கு கொடுத்தார். அது கர்த்தருடைய ஆலோசனையாக இருந்தது. அதற்கு அவங்கள் கீழ்ப்படியும்படியாக கர்த்தர் வழிநடத்தினார். அந்த பெண்மணி கேட்டிருக்கலாம், அல்லது அவருடைய பிள்ளைகள் கேட்டிருக்கலாம், மொத்தமே எங்கள்கிட்ட ஒரு பாத்திரம் இருக்குது, இவ்வளவுதான் இருக்குது, இதை விடுவதற்கு எத்தனை பாத்திரம் வாங்கிட்டு வந்து நான் விட்டு என்ன கிடைக்க போகுது என்று நினைக்காம, இது கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஆலோசனை, கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, அதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம், கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாசத்தோடு, இது தேவனுடைய ஆலோசனை என்ற விசுவாசத்தோடு அந்த பெண்மணியும் பிள்ளைகளும் சேர்ந்து ஒரு மனதோடு உழைத்தார்கள், வேலை செய்தாங்க. பாத்திரத்தை எல்லாம் முடிஞ்ச அளவு வாங்கிட்டு வந்தாங்க. வீட நீங்க பாருங்க, எலிசா தீர்க்கதரிசி சொல்லிட்டு போயிட்டாரு. அங்கே செயல்பட்டது யாரு? அந்த பெண்மணியும் அவங்களுடைய பிள்ளைகளும் விசுவாசத்தோடு செயல்பட்டாங்க. ஏனென்றால் எலிசா தீர்க்கதரிசி கர்த்தருடைய மனிதர் என்று தெரியும். நாம் செயல்பட ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய ஆலோசனையின்படி, வேத வசனத்தின்படி, கர்த்தருடைய பிள்ளைகள் தருகிற ஆலோசனைகள் நம்முடைய மனதுக்கு வெளிச்சமாக, சரி இது நல்லா இருக்குது, இது பாடலாம், இதை செய்வோம், கொஞ்சம் இருக்குது பரவாயில்ல, கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது, ஒரு மனதோடு செய்யும் போது, குடும்ப பொருளாதார குடும்ப சமாதானத்தினுடைய அடிப்படை ஒரு மனப்பாடோடு செயல்படுவது. தாயும் பிள்ளைகளும் ஒரு மனதோடு அவங்க பாத்திரங்களை வாங்கிட்டு வந்து தங்களிடத்தில் இருந்த எண்ணெயை அங்கே விட ஆரம்பித்தாங்க. பாத்திரங்கள் நிரம்பி வழிய ஆரம்பித்தது. விசுவாசத்தோடு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நாம் உழைப்போமே ஆனால் ஆண்டவர் அற்புதமாக நம்முடைய தேவைகளை சந்திப்பார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் தன் கையின் பிரயாசத்தை he will eat his labor. உழைக்க வேண்டும், கடின உழைக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் நம்முடைய தேவைகளுக்காக. அந்த பெண்மணி தன்னுடைய பிள்ளைகளையும் கூட்டு உள்ள போய் தேவனுடைய தீர்க்கதரிசியுடைய வார்த்தையில எந்த சந்தேகப்படாதபடி முடிந்த அளவு பாத்திரங்களை எல்லாம் வாங்கி கொண்டு வீட்டில் சேர்த்தாங்க. அந்த தங்களிடத்தில் இருந்ததை எடுத்து விட ஆரம்பித்தாங்க. அந்த பாத்திரங்கள் நிரம்பிட்டே வந்தது. அவங்களுடைய தேவையில் சந்திக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். நமக்கு கர்த்தர் தந்திருக்கிற தாளந்துகளை, கர்த்தர் தந்திருக்கிற பலனை, கர்த்தர் தந்திருக்கிற பொருளாதாரங்களை, கர்த்தர் எது கையில தந்திருக்கிறாரோ அதை விசுவாசத்தோடு ஜெபத்தோடு கர்த்தரை சார்ந்து கர்த்தருக்கு மகிமையாக வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து நாம் செயல்படும் போது நம்முடைய பாத்திரங்கள் நிரம்பும். நாம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமான பாத்திரங்களாக மாற வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். எனக்கே இவ்வளவுதானே இருக்கு, எனக்கே கஷ்டம் தீரலையே, எனக்கே பிரச்சனை தீரலையே அப்படின்னு பிரச்சனைகளை பார்க்கிறவர்களாக
பார்க்கிறவர்களாக இருக்கிறத விட்டுட்டு கர்த்தரை பார்க்க ஆரம்பிப்போம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிப்போம். கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிப்போம். நல்ல ஆலோசனைகளை வேதத்திலிருந்தும் விசுவாசிகளிடத்திலிருந்தும் கர்த்தரை பின்பற்றுகிற மனிதர்களிடத்திலிருந்து நமக்கு தருவார். நல்ல ஆலோசனைகளை பெற்று ஜெபத்தோடு செயல்படுவோம். கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அன்றைக்கு அந்த விதவையினுடைய தேவைகளை சந்தித்த அதே கர்த்தர் கிறிஸ்து இயேசுவில நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படியாக வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பேன் என்பது அவருடைய வாக்குத்தத்தம். நாம் நம்முடைய தேவைகளுக்காக கவலைப்படக்கூடாது என்பது தேவனுடைய சித்தம். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படுவது, விசுவாசி கவலைப்படுவது தேவனுக்கு பிரியமில்லாதது. தேவனால் முடியும் என்ற விசுவாசத்தோடு எந்த காரியத்தையும் முதலாவது விசுவாசத்தோடு ஆண்டவருக்குள் தேவ வசனத்தை எடுத்து சமாதானத்தை உண்டு பண்ணி நாம் எதை கர்த்தர் எந்த ஞானத்தை தருகிறாரோ, எந்த ஆலோசனை தருகிறாரோ அதன்படி செயல்படும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அடுத்து 7வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தான். தேவனுடைய மனுஷன் என்ன செய்தாரு? பகுதி எங்க கொண்டு வா அப்படின்னு சொன்னாரா? இல்ல, இதை இந்த தேவனுடைய மனுஷன் செய்தாருன்னு போஸ்டர் அடிச்சு ஒட்ட சொன்னாரா? இல்ல, தேவனுடைய மனுஷன் முதல்ல நீ கடனை தீர். இன்டெகிரிட்டி, உத்தமம். முதல்ல நீ கடனை தீர். அதுக்கு அடுத்து நீ என்ன செய்? நீயும் உன் பிள்ளைகளும் கடனை தீர்த்து வித்து நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணு, மீதி இருக்கிறத பண்ணு. சாட்சி உள்ளவங்களா இருக்கணும். முதல்ல நீ கடனை தீர். அதுக்கு பிறகு மீதி இருக்கிறத எடுத்து நீயும் உன் பிள்ளைகளை என்ன செய்யுங்க? சாப்பிட்டு ஜீவனம் பண்ணுங்கள். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9-10 வசனங்கள் ஒருவர் வாசிப்போம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9-10 வசனங்கள். உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். கர்த்தரை கனம் பண்ணுவது, கர்த்தருக்கு மகிமையான காரியங்களை நாம் செய்வது. கர்த்தருக்கு கனம் பண்ணுகிறது என்பது சிலருடைய என்னன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய சில மனிதர்களுக்கோ காணிக்க கொடுக்கறதுல மட்டும் கனம் பண்ணுவார். நல்லதல்ல. நாம் உத்தமமாய் வாழுகிறதினால், நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறபடினால், அவர் இன்டெகிரிட்டி honors God more than anything. நம்முடைய சாட்சி உள்ள உண்மையான ஜீவியம் தேவனை அதிகமாக கனப்படுத்துகிறது, முதல்ல கனப்படுத்துறது. அதுக்கு பிறகுதான் நம்முடைய கொடுத்தலும், நம்முடைய காணிக்கைகளும், நம்முடைய மற்ற காரியங்கள் எல்லாம். அது ரொம்ப முக்கியமானது. இனி அநேகர் தங்களுடைய உண்மையான வாழ்க்கை, சமூகத்தில் தங்களை குறித்த சாட்சி, பொருள் விஷயங்கள் உண்மையாக இருக்கிறது. சின்ன காரியங்களாக இருந்தாலும் பெரிய காரியங்களாக இருந்தாலும், கொடுக்கல் வாங்கல், பொருள் விஷயங்களில் மற்றவருடைய எதையுமே நம்ம எடுத்து விடுவதற்கு நம்ம எண்ணம் கொள்ளக்கூடாது. அது விசுவாச வாழ்க்கைக்கு எந்த விதத்திலும் ஆண்டவருக்கு பிரியமான காரியம் அல்ல. இந்த பெண்மணி விதவையாக இருந்தாலும், இந்த பெண்மணி மிகுந்த வறுமையில் இருந்தாலும், கர்த்தர்
கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல கர்த்தருடைய வழிநடத்தல் வரும்போது முதலாவது உன்னுடைய கடன்களை விட்டு கொடுத்து சமூகத்துல உன்னுடைய சாட்சியை சரி செய்து அதற்கு பின்பு உன் பிள்ளைகளும் நீயும் சாப்பிடு. கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் வரும்போது அது பரிபூர்ணமாக இருக்கும். அது நம்முடைய கடன்களை கொடுத்து தீர்ப்பதற்கு போதுமானதாக இருக்கும். நமக்கு தேவையான சாப்பாட்டுக்கு அது போதுமானதாக கர்த்தர் தருவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறது. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நமக்கு உண்டானவைகளை ஆசீர்வதிப்பார். நம்முடைய உழைப்புகளை ஆசீர்வதிப்பார். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக. இனி அநேகர் கர்த்தரிடத்தில் எதுக்காக கேட்கிறாங்க தெரியுமா? மற்றவர்களை விட நான் மேலானவனாக இருக்கணும். அது எப்படி? நம்முடைய பொருளையும் பணத்தையும் வைத்தல்ல, ஒழுக்கமும் உத்தமமும் உண்மையில நம் மற்றவர்களை விட மேலானவனாக இருக்க வேண்டும். ஒழுக்கத்துல, உண்மையில, உத்தமத்துல, தெய்வ பயத்துல நாம் மற்றவர்களை விட மேலானவனாக, மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியாக அதிகமாக இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரு. அதுதான் தேவனுக்கு பிரியமானது. இங்க நம்ம பார்க்கும்போது கர்த்தர் நாம் இன்றைக்கு கற்றுக்கொண்ட காரியம், கர்த்தர் நம்ம எல்லாரையும் அறிந்திருக்கிறார். அவர் நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பது தேவனுடைய சித்தம். உண்மையாய் விசுவாசத்தோடு கர்த்தரை தேடும்போது பிரச்சனை தீர்வதற்கான வழி ஆண்டவர் திறப்பாரு. அது வேத வசனத்திலிருந்து வருகிற ஆலோசனை, அல்லது தேவ மனிதரிடத்திலிருந்து வருகிற ஆலோசனை, அல்லது உடன் விசுவாசியிடத்திலிருந்து வருகிற ஆலோசனை, அல்லது உடன் விசுவாசியிடத்திலிருந்து வருகிற உதவி. பல விதங்களில் நாம் ஒருவருக்கொருவர் ஆலோசனையாக பிரச்சனை தீர்க்கிறவர்களாக, நாம் ஒருவர் தாங்குகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதை ஆண்டவர் நமக்கு செய்கிறார். நாம் மற்றவர்களுக்கு செய்கிற வழிகாட்டிகளாக, செய்கிறவர்களாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அநேக அற்புதங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்யும் போதும், அப்போஸ்தலர்கள் செய்யும் போதும், ஒரு சோர்ஸ், ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சோர்ஸ்ல இருந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க. இருக்கிறதான ஒன்றிலிருந்து. வானத்தை பூமி சிருஷ்டித்த தேவன் ஒன்றுமில்லாததிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்க வல்லமையுள்ள கிறிஸ்து அந்த 5 அப்பத்தை 2 மீனையும் எடுத்து பயன்படுத்தினார் என்று பார்க்கிறோம். நமக்கு நம்மில் இருக்கிறவைகளை ஆண்டவர் நம்மளுக்கு இருக்கிறவைகளை வைத்து மிகுந்த ஆசீர்வாதம் மாற்றுவார். மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக நாம் மாற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. குடும்பங்களில் யூனிட்டி, ஒன்றிணைந்த குடும்ப செயல்பாடு ஆவிக்குரிய வளர்ச்சியையும் பொருளாதார வளர்ச்சியையும் தருகிறது. ஒரு மனப்பாடோடு நாம் செயல்படும் போது அந்த நபர்களை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சபை ஒருமனப்பட்டு செயல்படும் போது நாம் ஒருவருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறோம் என்பதை நாம் பார்த்தோம். கர்த்தர் நமக்கு தந்திருக்கும் போது முதலாவது நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டியவைகளை கொடுத்து விட வேண்டும். வேதத்தில் அன்றைக்கு இங்கே நம்ம பார்க்கும்போது வந்து கடன் பட்டவனுக்கு கொடுன்னு சொன்னார். நாம் ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்களை கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டியது, இன்னும் நாம் அறிந்திருக்கிற நம்ம தேவையோடு இருக்கிற வேண்டியவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், இவைகளையெல்லாம் நாம் செய்து மீதியானவைகளை நாம் நமக்கும் பிள்ளைகளுக்கும் நம்முடைய சொந்த தேவைகளுக்காக பயன்படுத்த வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்படி செய்யும்போது மெய்யாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கொஞ்சம் மிகுந்த ஆசீர்வாதமாக கர்த்தரால் மாற்றப்படும். விசுவாசத்தோடு கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். நம் கண்களை மூடி ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம்.
நாம் எந்த அளவு மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோம்.